அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் திருவருளால் அருளப் பெற்ற கலியுகத்தின் 2ஆம் வேத நூல் ஒளி ஆடியோ புத்தகத்தின் 2ஆம் அத்தியாயத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த ஞான பயணத்தில் தொடர்ந்து பயணிப்போம். முருகப்பெருமானின் அருள் நம் அனைவருக்கும் துணையாக இருக்கட்டும். பாதரச ஒளியாற்றல் அத்தியாயம் 2. ஒளி என்கின்ற ஈச ஆற்றலானது பல்வேறு தன்மைகளையும் மூலக்கூறுகளையும் தன்னுள் கொண்டதாகும். 4 வகை கனிம மூலக்கூறுகளில் முதன்மையான ஆற்றலாகிய பாதரசம் குறித்தே அறிந்திடல் வேண்டும். புவியின் சுழற்சியின் காரணமாகவும் ஈர்ப்பு விசையின் காரணமாகவும் சூரியன் எனும் மையக்கோளினின்று பெருகிடும் ஆற்றல்கள் புவியினை அடைகின்றன. புவியின் இயக்கம் என்பது சூரியனின் ஆற்றல்களால் நிகழ்கின்றது எனில் அவ்வாற்றல்கள் என்பவை எத்தகையது? அதன் தன்மை யாது? ஆராய்ந்து நின்றிட்டால் சூரிய ஒளி ஆற்றலில் முதன்மையாய் வெளி தோன்றுவது பாதரச ஆற்றலே என்பதனை உணரலாம். முதன்மை என்பது வெளித்தோன்றும் ஆற்றல்களின் அளவு மற்றும் உயர்தன்மை கொண்டே தீர்மானம் கண்டிடும். புவியானது சுழலாது நின்றிட்டால் சூரியன் ஒளியாற்றல் என்பது ஒரு திசையினை மாத்திரமே சென்றடையும். மேலும் அனைத்து ஆற்றல்களும் கலப்பு கொண்ட கலவையே கிட்டிடும். அவ்விதம் இன்றி புவியின் சுழற்சி காரணமாகவே மாறுபட்ட விகிதாச்சாரத்தில் சூரிய ஒளி எனும் எரிபொருள் கிட்டுகின்றது. புவியின் சுழற்சியினை 4 பிரிவாக பிரித்திட்டால் ஒவ்வொரு செங்கோண சுழற்சிக்கும் ஒரு கனிம வள ஆற்றல் அதிக அளவில் எரிபொருளாக ஏற்கப்படும். 4 வித ஆற்றல்களும் சூரிய ஒளியாற்றலிலே எத்தருணமும் கலப்பு கொண்டிருக்கும். எனினும் அதன் விகிதாச்சாரங்கள் மாத்திரமே மாறுபடும். கனிம வளங்கள் எனப்படும் 4 ஒளி இழைகளும் சூரியனிலிருந்து பிரிவு கொண்டு ஒளியாக வெளித்தோன்றும் தருணத்தில் அதன் பயணம் என்பது மாறுபட்ட திறனை கொண்டிருக்கும். கனிம வள ஒளி இழைகளோ எரிபொருள் எனில் அவற்றின் வேகம், எடை மற்றும் ஆற்றல் என்பதே கணக்கிடப்படல் வேண்டும். ஒவ்வொரு இழையும் காந்த ஆற்றலையே உள்ளடக்கி வெளித்தோன்றும் எனினும் சூரிய வளி மண்டலத்தில் பிரவேசித்தவுடன் வெப்பத்தினையும் சரிசமமாய் ஏற்றிடும். காந்த இழைகளாகவும் வெப்ப இழைகளாகவும் ஒவ்வொரு கனிம வள இழைகளும் திரிந்திடும். எவ்விதம் மானுட சிரசினை எட்டியவுடன் ஒற்றை அணுவான ஆதி சக்தியின் ஆற்றலானது காந்த சக்தி கொண்ட இழைகளையும் வெப்ப சக்தி கொண்ட இழைகளையும் 2 கூறாக பிரிவு கொள்கின்றதோ அவ்விதமே ஈசனை விடுத்து வெளியேறும் ஆற்றல்கள் 4 வித கனிம வள இழைகளாக பின்னர் வெப்ப ஆற்றலை ஏற்று 8 இழைகளாக திரிக்கின்றது. முதன்மை ஆற்றல் எனும் பாதரச ஆற்றலானது சூரிய மையத்தின் முதல் படிநிலையிலிருந்து உருவாகின்றது. சூரியனின் மையத்தில் உள்ள பாதரச துகள்களின் ஆற்றல்கள் எனப்படும் பாதரச ஒளி இழையானது முதன்மையாய் உருவாகிடும் காரணத்தால் அதன் எடை, அடர்த்தன்மை மற்றும் ஆற்றல் என்பது உயர்ந்ததாக காணப்படும். சூரியனை விடுத்து வெளியேறும் ஆற்றல்களில் முதன்மையான பாதரச ஒளியாற்றல் என்பது காந்த ஒளி இழைகளாகவும் வெப்ப ஒளி இழையாகவும் உருமாறிடும் தன்மையினை பெறுகின்றது. சூரியனை விடுத்து வெளித்தோன்றியவுடன் வெப்ப வளிமண்டல ஆற்றல்களின் மூலம் காந்த இழைகளானது ஈர்ப்பு கொள்கின்றது. பாதரச ஒளி இழையில் கலப்பு கொண்ட காந்த இழைகளோடு வெப்ப இழைகளும் கலப்பு கொண்டிட
இரு இழைகளும் ஒன்றிணைந்து ஓர் இழையாய் திரிந்து விண்வெளியில் சஞ்சரிக்கத் துவங்கிடும். ஈரிழை எனப்படும் பாதரச முதன்மை இழையில் கலப்பு கொண்ட காந்த ஆற்றலும் வெப்ப ஆற்றலும் விரைந்து விண்வெளியில் பயணிக்கும். சூரிய வளி மண்டலத்தினின்று விலகி பயணித்திடும் தருணத்தில் வெப்பமானது துவங்கிடும். உடன் வெப்ப மூலக்கூறுகள் யாவும் இறுகி மென்பொருட்களாய் உருமாறிடும். அதன் பின்னரே காந்த ஆற்றல் கொண்ட பாதரச மூலக்கூறுகள் மெல்ல இறுகி மென்பொருட்களாய் உருமாறிடும். முதன்மையான பாதரச ஒளி இழையில் இவ்விதமே இருவேறு ஆற்றல் கொண்ட மென்பொருட்கள் உருவாகி பயணம் மேற்கொள்கின்றன. ஒளி இழையின் முதல் பிரிவு காந்த ஆற்றல் கொண்ட பாதரசத்தின் மென்பொருட்கள் என்றும், இரண்டாம் பிரிவு வெப்ப ஆற்றல் கொண்ட பாதரச மென்பொருட்கள் என்றும் தெளிவாக உணர்தல் வேண்டும். பஞ்ச மூலக்கூறு எனப்படும் ஆற்றல்களில் முதன்மையான காந்த ஆற்றலும் வெப்ப ஆற்றலும் பாதரச ஒளி இழையில் இவ்விதமே கலப்பு கொண்டு வெளிவருகின்றன. பாதரச ஒளியில் கலப்பு கொண்டிடும் மூன்றாவது ஆற்றல் என்பது வாயுவின் தன்மை கொண்ட மூலக்கூறுகளாகும். சூரிய ஒளி இழை எனப்படும் நான்வகை ஆற்றல்களில் முதன்மையான பாதரச ஆற்றலில் வாயுவின் தன்மை இவ்விதம் கலப்புறும். புவியின் ஈர்ப்பு விசையானது ஒளி இழைகளை தழுவிடும் தருணம் ஆற்றல் கலப்பு ஒன்று நிகழ்ந்திடும். அதன் மூலம் சுழல் ஒன்று உருவாகும். சூரிய சுழல் என்றே அறியப்படும் சுழலின் மூலம் வாயு எனும் மூலக்கூறுகள் உருவாகிடும். பாதரச ஒளி இழைகளில் வாயுவின் மூலக்கூறுகளும் மென்பொருட்களாய் உருமாறி இணைந்திடும். எனினும் காந்த ஆற்றல் கொண்ட மென்பொருட்களாகவே அமைந்திடும். சூரியனின் மையத்தினை கடந்திடும் தருணம் ஆகாய மூலக்கூறு எனப்படும் காந்த ஆற்றலை உள் ஏற்றிடும் பாதரச இழையானது சூரியனின் வெளிப்புறத்தை கடந்தவுடன் வெப்ப மூலக்கூறுகளாய் ஏற்கின்றது. பின்னர் புவியின் ஈர்ப்பு விசையினால் உருவான சுழலினை கடந்திடும் தருணத்தில் வாயுவின் மூலக்கூறுகளையும் உள் ஏற்றிடும். காந்த தன்மை கொண்ட மென்பொருட்கள் மாத்திரமே வாயுவினை உருவாக்கிட இயலும் எனும் காரணத்தால் வாயுவின் மூலக்கூறுகளும் ஆகாய மூலக்கூறுகளை ஒத்த மென்பொருட்களாகவே உருமாறிடும். வாயுவின் மூலக்கூறுகள் என்பது காந்த ஆற்றல் மிக்க ஒளியாகவே உருமாறி மின்காந்த இழைகளுடன் இணைக்கின்றது. சூரிய ஒளி ஆற்றல் என்பது சூரியனை விடுத்து நீண்ட பயணம் மேற்கொண்டாலும் எதிர் நின்று செயல்படும் ஓர் ஈர்ப்பு விசையினை அடையும் தருணமே மாற்று மூலக்கூறுகளை உருவாக்குகின்றது. அவ்விதமே எதிர்விசை எனப்படும் புவியின் விசை ஈர்ப்பினால் உருவான ஆற்றல்கள் சூரிய மின்காந்த இழைகளோடு இணையும் தருணம் அவை ஒரு மென்பொருளாய் திரிந்து மின்காந்த இழைகளோடு இணைகின்றது. மென்பொருளாய் உருமாறிடும் அத்தன்மையானது வாயு என்று அழைக்கப்படுகின்றது. அதன் மூல காரணம் ஆற்றல் கலப்பினால் உருவாகும் சுழல் என்பதாகும். வாயு என்பது சுழல்களால் உருவாகிவிடும் எனில் சூரிய சுழலில் முதன்மையாக உருவாகும் வாயுவின் மூலக்கூறுகள் யாவும் காந்த ஆற்றல் கொண்ட மென்பொருட்களின் தன்மையினை கொண்டு மின்காந்த இழையோடு இணைகின்றது. வெள்ளை அணுக்கள் யாவும் காந்த ஆற்றல் கொண்டது என்றும் சிவப்பு அணுக்கள் யாவும் வெப்ப ஆற்றல் கொண்டது என்றும் உணர்த்தப்பட்டது. எனில் காந்த ஆற்றல் கொண்ட வாயுவின் மூலக்கூறுகள் வெள்ளை அணுக்கள் போன்றே திரிந்து செயல்படும். எனினும் சற்றே தாழ்ந்த நிறத்தினை ஏற்றிடும். வெண்மை போன்று காட்சி அளித்தாலும் அதன் நிறமும் தன்மையும் மாறுபட்டதாகும்.
சூரிய ஒளி ஆற்றலில் இவ்விதமே வாயுவின் மூலக்கூறுகள் இணைகின்றன. சூரிய ஒளி இழைகளில் 4 வித கனிம வள ஆற்றல்கள் உண்டு. எனினும் முதன்மை ஆற்றலான பாதரச ஆற்றல்கள் குறித்து விளக்கம் கண்டிடுவோம். மற்ற ஒளி இழைகளும் இவ்விதமே செயல்புரியும். 4 இழைகளில் ஓர் இழையான பாதரச இழையானது எவ்விதம் செயல்படுகின்றதோ அவ்விதமே மற்ற இழைகளும் செயல்புரியும். 4 இழைகளாய் வெளித்தோன்றும் சூரிய ஒளியாற்றல் வெப்ப அணுக்களை ஏற்றிடும் தருணம் 8 இழைகளாய் திரிகின்றது. எனினும் வாயுவின் தன்மையினை ஏற்றிடும் தருணம் மற்றுமோர் ஒளி இழையாக திரிந்திடாது. அதன் மூல காரணம் சூரிய ஒளியாற்றல் என்பது மென்பொருட்கள் எனும் திடப்பொருளாய் ஒளிர்வதேயாகும். காந்த ஒளி இழையானது திரவ நிலையில் உருகிய ஆற்றலாய் சூரியனை விடுத்து வெளியேறிய தருணத்தில் ஒன்றிணைந்த வெப்ப ஆற்றல் என்பது காந்த ஆற்றலை ஊடுருவ இயலாத காரணத்தால் ஓர் இழையாகவே உருகிய நிலையில் இணைந்து ஈரலையாக பயணித்தது. பின்னரே குளிர்ந்த மென்பொருட்களாய் உருமாறியது. எனில் வாயுவின் இழையானது உருகிய நிலையில் உருவான நிலையிலும் மென்பொருட்கள் எனும் திட உருவம் கொண்ட பின்னரே மின்காந்த இழையோடு இணைந்திட இயல்கின்றது. விண்முகடு எனப்படும் ஆற்றல் கலப்பு நிகழ்கின்ற பகுதியில் உருவாகும் வாயு மூலக்கூறுகள் இணைந்தவுடன் ஒளி இழையின் பயணமானது துரிதமாகும். புவி ஈர்ப்பு விசை என்பது ஈர்த்திடும் காரணத்தினாலும் ஒளி இழையில் கலப்பு கொண்ட மூலக்கூறுகள் எனும் மென்பொருட்களின் கூடிய எடையினாலும் சூரிய ஒளி இழைகள் விரைந்து புவியினை அடைகின்றது. இவ்விதமே ஒளி இழைகள் மற்ற கோள்களையும் அடைகின்றன. சூரிய சுழலில் கலப்பு கொண்டு வெளி தோன்றும் மின்காந்த இழைகள் யாவும் 3 வித மூலக்கூறுகளை தன்னுள்ளே கொண்டே செயல்புரியும். நீர் மற்றும் நில மூலக்கூறுகள் என்பன விண்முகடு கடந்த நிலையில் காணப்படாது என்றே உணர வேண்டும். மூவித மூலக்கூறுகளோடு பயணிக்கும் ஒளி இழையில் எவ்விதம் நீர்ம ஆற்றல்கள் இணைந்திடும், எவ்விதம் நில மூலக்கூறுகள் இணைந்திடும். ஒளி எனப்படும் வேத நூலின் சாராம்சம் என்பது ஒரு மானுட ஆன்மாவானது எவ்விதம் ஆற்றல் எனும் எரிபொருளினை பெறுகின்றது என்பதனையே விரித்துரைத்திடும். சூரிய ஒளியாற்றலான மின்காந்த இழைகள் ஆன்மாக்களுக்கு உணவளிக்கின்றன எனில் அதனோடே கலப்பு கொண்ட ஒவ்வொரு மென்பொருட்களுமே ஆன்மாக்களின் உணவாகும். முதன்மையாக உருவாகும் ஆற்றல் என்பது ஆகாய மூலக்கூறுகள் என்றும் சூரியனின் வெளிப்பகுதியான வெப்ப வளிமண்டலத்தில் உருவாகி இணைந்திடும் இரண்டாம் ஆற்றலே வெப்ப மூலக்கூறுகள் என்றும் விண்முகடுதனில் புவி ஈர்ப்பு விசையின் ஆற்றல் கலப்பின் மூலம் உருவாகி இணைவதே மூன்றாம் ஆற்றலான வாயுவின் மூலக்கூறுகள் என்றுமே உணர்ந்திடல் வேண்டும். நீர் மற்றும் நில மூலக்கூறுகள் எனும் ஆற்றல்கள் இரண்டுமே புவியின் மூலம் உருவாகி பரவிடும் ஆற்றல் என்றுணர்க. எனில் மின்காந்த இழைகள் எனப்படும் சூரிய ஒளி ஆற்றலானது விண்முகடு கடந்து வாயுவின் மூலக்கூறுகளை ஏற்று புவியினை நோக்கி பயணிக்கும் தருணத்தில் எதிர்கொண்டு வரவேற்றிடும் புவியின் ஈர்ப்பு விசை எனும் ஒளி இழையானது தன்னுள் நீர் மற்றும் நில மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் என்பதை உண்மை நிலையாகும். புவியின் மையம் எனப்படும் பாதாள மையத்திலிருந்து அதன் ஈர்ப்பு சக்தி எனப்படும் ஆற்றலானது வெளி தோன்றியே பரவிடும். அவ்விசை என்பதே புவி ஈர்ப்பு விசை என்றும் நில ஆற்றல் என்றும் அழைக்கப்படுகின்றது.
எவ்விதம் சூரியனின் மையத்திலிருந்து காந்த இழைகள் உருகிய நிலையில் ஆற்றலாய் வெளி தோன்றுகின்றதோ அவ்விதமே புவியின் மையத்திலிருந்து நில ஆற்றல் எனப்படும் ஓர் ஈர்ப்பு விசையானது வெளித்தோன்றி பரவிடும். சூரிய மையத்தில் உள்ள ஈசன் என்றே அறியப்படும் பாதரச துகள்கள் யாவும் குளிர்ந்த தன்மை கொண்டு செயல்புரிந்து உராய்வினை உருவாக்கி எதிர்த்தன்மை கொண்ட வெப்ப அணுக்களை உருவாக்குவது போன்றே புவியின் மையத்தில் உள்ள நில மூலக்கூறுகள் யாவும் உராய்ந்து எதிர்த்தன்மை கொண்ட நீர்ம மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன. பஞ்சபூத ஆற்றல் எனப்படும் ஐவகை மூலக்கூறுகளில் முதல் இருவகை ஆற்றல் சூரிய கோளினின்றும் இறுதி இருவகை ஆற்றல்கள் பூமியினின்றும் உருவாகின்றன. இவ்விரு ஆற்றல்களின் கலப்பின் மூலமே வாயு எனும் மையக்கூறு உருவாகின்றது. சூரியன் ஒளி ஆற்றலில் கலப்பு கொண்டு வெளியேறும் காந்த ஆற்றலோடு வாயுவின் மூலக்கூறுகளும் இணைவதினால் ஒளி கூடிய வெள்ளை அணுக்கள் மின்காந்த இழைகளில் இடம் பெறுகின்றன. புவியினின்று வெளியேறும் நில நீர் மூலக்கூறுகள் வெப்பத்தன்மை கொண்டவை எனில் அவை மென்பொருட்களாய் திரிந்திடும் தருணத்தில் சிவப்பு அணுக்களாகவே உருமாறிடும். மின் ஆற்றலாய் வெளித்தோன்றும் மின்காந்த இழைகளில் வெள்ளை அணுக்களே அதிகம் நிலைத்திருக்கும். அதனை சமமுறச் செய்திடவே புவி ஆற்றலானது சிவப்பு அணுக்கள் எனும் மென்பொருட்களை சுமந்து வெளியேறுகின்றது. விண்முகடு எனும் பகுதியில் புவி ஈர்ப்பு ஆற்றலாகிய நில நீர் மூலக்கூறுகள் அடங்கிய இழைகள் சென்றடையும் தருணத்தில் அவற்றில் முழுமையாக வெப்ப அணுக்களே இடம் பெற்றிருக்கும். மேலும் வெப்பத்தின் தாக்கத்தால் நஞ்சுகளும் பெருகியே நின்றிருக்கும். காந்த இழைகள் மற்றும் வெப்ப இழைகள் இணைந்தே சூரிய ஒளி ஆற்றல் பயணிப்பது போன்று வெப்ப இழைகளும் நஞ்சு இழைகளும் கலந்தே புவியினின்று வெளிப்படும் ஒளி இழை பயணிக்கும். அதன் பொருட்டே புவி ஆற்றலினால் விண்முகடு கடந்திட இயல்வதில்லை. நஞ்சு எனப்படும் அமில கழிவுகள் யாவும் அணுக்களோடு கலப்பு கொள்வதினால் புவி ஈர்ப்பு விசை என்பது பறந்து விரிந்து பயணித்திட இயல்வதில்லை. சூரிய ஈர்ப்பு விசையிடம் நஞ்சுக்கள் ஏதுமற்ற காரணத்தால் விண் முழுவதும் பரவிட இயல்கின்றது. மேலும் அனைத்து கோள்களையும் அடைந்திடவும் இயல்கின்றது. புவி ஈர்ப்பு விசையினிலே அமில கழிவுகள் எனும் நஞ்சுக்கள் கலப்பு கொண்டதினால் மாத்திரமே அவ்விசைக்கு ஓர் எல்லையானது உருவாகி விண்முகடு எனும் நாமம் ஏற்றே செயல்புரிகின்றது. நஞ்சாற்றலினால் அதிக தொலைவினை கடந்திட இயலாது. ஐவகை மூலக்கூறுகள் எவ்விதம் உருவாயின என்பதனை தெளிவுற வேண்டும். பாதரசம் எனும் ஆகாய மூலக்கூறுகள் மற்றும் வாயு மூலக்கூறுகள் மாத்திரமே காந்த ஆற்றல் கொண்ட வெள்ளை அணுக்கள் எனும் மென்பொருட்கள் ஆகும். வெப்ப மூலக்கூறுகளும் நில நீர் மூலக்கூறுகளும் வெப்ப ஆற்றல் கொண்ட சிவப்பு அணுக்கள் ஆகும். இவ்வாற்றல் அனைத்தும் பஞ்சபூதம் என்று அழைக்கப்படுகின்றது. எனினும் இவை ஐவகை மூலக்கூறுகள் என்பதே ஏற்ற நிலையாகும். ஐவகை மூலக்கூறுகள் யாவும் 4 வித கனிம இழைகளும் கலப்பு கொண்டிருக்கும். பாதரசம், தங்கம், வெள்ளி, தாமிரம் எனப்படும் 4 வித ஆற்றல்களும் ஐவகை மூலக்கூறுகளிலும் கலப்பு கொண்டிருக்கும் எனில் ஆற்றல்கள் எனப்படும் ஒளியானது 4-5 ஆற்றல்களாய் திரிந்து 20 ஒளி ஆற்றலாய் உருமாறுகின்றது. புவியினின்று உருவாகி விண்முகடு வரை பயணிக்கும் நில நீர் மூலக்கூறுகள் அடங்கிய ஒளி இழைகளில் சிவப்பு அணுக்களும் கருப்பு வண்ணம் கொண்ட நஞ்சுக்கள் அடங்கிய கருஞ்சிவப்பு அணுக்களும்
கலப்பு கொண்டிருக்கும். வெப்பம் மற்றும் நஞ்சுக்கள் அடங்கிய இவ்விரு இழைகளும் விண்முகடுதனிலே அமைத்திட்ட சூரிய சுழலோடு இணைப்பு கொண்டிடும் தருணம் ஓர் அற்புத நிகழ்வு நிகழ்ந்தேறிடும். சூரிய ஒளி ஆற்றலில் அடங்கிய வெப்ப இழைகளும் புவியினின்று வெளித்தோன்றும் ஆற்றலில் அடங்கிய வெப்ப இழைகளும் கலப்பு கொண்டு ஓர் இழையாய் திரிவதே உத்தம நிலை என்றுணர்க. எனில் விண்முகடு கடந்து புவியினை நோக்கி பயணிக்கும் சூரிய ஒளி இழைகளாகிய மின்காந்த இழைகள் புவியின் ஆற்றல்களாகிய ஒளி இழையோடு கலப்பு கொண்டிடும். அத்தருணத்தில் நில நீர் மூலக்கூறுகளில் உள்ளடங்கிய சிவப்பு அணுக்கள் யாவும் வெப்ப மூலக்கூறுகளோடு ஒன்றிணையும். எவ்விதம் ஆகாய மூலக்கூறு எனும் பாதரச ஆற்றலானது தூய வெண்மை நிறம் கொண்ட வெள்ளை அணுவாக நிலைத்திட அதனோடு இணைந்திடும் வாயுவின் மூலக்கூறுகள் சற்றே நிறமிழந்து வெள்ளை போன்று காட்சியளிக்கும் மாற்று மூலக்கூறுகள் இணைகின்றதோ அவ்விதமே வெளித்தன்மை கொண்ட சிவந்த நிறம் ஒன்றே சூரிய ஒளி இழையில் கலப்பு கொண்ட வெப்ப மூலக்கூறுகள் எனில் நில நீர் தன்மை அடங்கிய மென்பொருள்கள் யாவும் சற்றே அடர்த்தன்மை கொண்ட அடர் சிவப்பு வண்ணமாக காட்சி அளித்திடும். புவியினை நோக்கி பயணிக்கும் ஒளி இழைகளில் இவ்விதமே ஐவகை மூலக்கூறுகளும் கலப்பு கொண்டிடும். புவியினின்று வெளித்தோன்றும் நஞ்சாற்றல் கொண்ட ஒளி இழைகளே கரும் வண்ணத்தினை ஏற்று கரும் சிவப்பு மென்பொருட்களாய் உருமாறி மின்காந்த இழைகளோடு கலப்பு கொண்டிடும். காந்த இழைகள் யாவும் தனித்தும் மின் இழைகள் யாவும் தனித்துமே காணப்படும். எனினும் அவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைப்பு கொண்டே புவியினை அடையும். எனில் அதனோடு கலப்பு கொண்ட நஞ்சிழையானதும் தனித்தும் அவ்விரு இழைகளோடும் இணைந்தும் பயணிக்கும். இரு இழைகளும் மின்காந்த இழைகளில் கலப்பு கொண்டு பயணிப்பதே மூன்றாம் இழை எனும் நஞ்சிலை என்றுணர்க. மின்காந்த இழைகள் என்பது மூன்று வித ஆற்றல்களின் கலப்பு என்றுணர்க. காந்தம், வெப்பம், நஞ்சு எனப்படும் மூன்று ஆற்றல்களும் புவியினை அடைந்திடும் ஆற்றல்கள் ஆகும். புவியினின்று வெளியேறி சென்றிடும் ஈர்ப்பு விசை எனப்படும் ஒளி இழையானது சூரிய ஒளி இழைதனை ஈர்த்திட்டு மீண்டும் புவியினையே வந்தடையும். நஞ்சு ஆற்றலின் கலப்பு உள்ளதினால் நில நீர் மூலக்கூறுகள் விண்முகடு கடந்து சென்றுவிட இயலாது. அதன் பொருட்டே அவை மீண்டும் புவியினையே சென்றடைகின்றது. மூன்று இழைகள் புவியினை அடைகின்றன என்பதனை தெளிவுற உணர்தல் வேண்டும். தொடர்கின்ற அத்தியாயங்களில் இவற்றினை குறித்து மேலும் தெளிவுற அறிந்திடலாம். 4 கனிம வளங்களும் 5 வகை மூலக்கூறுகளோடு இணைந்து 20 வகை ஒளி ஆற்றல்களை உருவாக்குகின்றது எனில் 3 வித ஒளி இழையான காந்தம், வெப்பம் மற்றும் நஞ்சானது 20 வகை ஆற்றலோடு உட்கலந்து 60 வகை ஒளி ஆற்றலாய் திரிகின்றன. பாதரச ஆற்றல் குறித்தே தெளிவுற தொடர்ந்து அறிந்திடுவோம். எனினும் 60 ஒளி ஆற்றல்களின் அடிப்படையினை தெளிவுற உணர வேண்டும். இதனை பெறுவதற்கே புவியானது சுழற்சி மேற்கொள்கின்றது. 60 நாழிகை நேரமாக தனது சுழற்சியினையும் பிரித்தாள்கின்றது. தொடர்கின்ற அத்தியாயங்களில் ஒவ்வொரு ஆற்றல் குறித்தும் அதன் பலாபலன்கள் குறித்தும் தெளிவாய் உணர்ந்திடலாம். இதுவரை நாம் அத்தியாயம் 2 முருகப்பெருமான் கூறியுள்ள கருத்துக்களை வாசித்து கேட்டோம். இந்த அத்தியாயத்தில் வரும் சில கருத்துக்கள் மிகவும் ஆழமானதாகவும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகவும் இருப்பதால் அவற்றை வெறும் வார்த்தைகளால் புரிந்து கொள்வது சற்று கடினமாக இருக்கலாம்.
அதனால் இந்த அத்தியாயத்தின் முக்கியமான பகுதிகளை புரிந்து கொள்ள உதவும் வகையில் நான் சில படங்களையும் விளக்க படங்களையும் இணைத்துள்ளேன். இது உங்கள் புரிதலுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுவே பாதரச ஒளியாற்றல் அத்தியாயம் 2 நமக்கு எடுத்துரைக்கும் முக்கியமான கருத்துக்கள். அத்தியாயம் 2 இத்துடன் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்தின் ஞானம் உங்கள் சிந்தனையில் ஒரு புதிய ஒளியை ஏற்படுத்தட்டும். இந்த அரிய ஞானத்தை அருளிய முருகப்பெருமானுக்கும் பரிமள குரு அன்னைக்கும் எங்கள் பணிவான நன்றிகள். அடுத்த அத்தியாயத்தில் தொடருவோம். நன்றி, வணக்கம்.